இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கணும். அங்கே வந்து ஒரு படித்தவங்கள அப்படி பேசுவாங்களே இப்படி யாருமே பயப்பட வேண்டியதே கிடையாது. வந்து உட்காந்து காதை கொடுத்து கேட்டால் போதும். அங்கே வந்து ஏற்கனவே குடினால பாதிக்கப்பட்டவங்க, நான் குடித்து பாதிக்கப்படும் போது நான் எப்படி இருந்தேன், இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்றதை பேசுவாங்க. அதை காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும். அந்த மீட்டிங்கில் வந்து அலநாள்ன்ற ஒரு மீட்டிங் இருக்குது. அது வந்து லேடிஸ்க்கு தான். லேடிஸ்க்கு எதனால் அந்த மீட்டிங்னா ஜென்ஸுக்கு ஏன்ட்டு தனியாக நடக்கும், லேடிஸ்க்கு தனியாக நடக்கும். அங்கேயே தான் நாங்கள் போவோம் அந்த மீட்டிங்க்கு. அது எதுக்கு அந்த மீட்டிங்னா ஜென்ஸுனால பாதிக்கப்பட்டவங்க லேடிஸ் தான் அதிகமாக. அதனால வந்து அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. விழிப்புணர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தள்ளி நிற்கணும். அவர் குடிக்கிறாருன்னா அவரை கம்முன்னு நம்ம விட்டுணும். அவரை நீ குடிக்காத, நீ அதை செய்யாத, இது அவங்க திருப்பியே அதை தான் செய்ய போவாங்க. அவங்க வந்து ஒரு குடிநோயாளி. அந்த குடிநோயாளின்னு நாங்கள் ஏன் ஒத்துக்கணும்னா அந்த ஆலநாள் மீட்டிங்க்கு போனதால தான் அவர் ஒரு குடிநோயாளின்றதே ஏற்றுக்கணும். இல்லைன்னா நாங்கள் குடிநோயாளின்னு அவன் திமிருக்கு குடிச்சிட்டு வந்து பண்ணுறான் செய்கிறான் இப்படி தான் பேசிக்கிட்டு கொண்டு இருந்தோம். அவர் ஒரு குடிநோயாளி, இப்போ அவருக்கு ஒரு குடிநோயாளி அப்படி ஆயிடுச்சு குடும்பம். பாட்டில் ராஜா படத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கினை எல்லாரும் வந்து குறை சொல்லிட்டு ஒரு வாரம் ஓட்டினாங்க. மிஸ்கின் பேசுனது தப்புன்னு இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்கணும். மிஸ்கின் வந்து இந்த படத்தை குடிச்சிட்டு வாங்க, இல்லை போய் குடிச்சிட்டு போவாங்கன்ற கருத்து சொன்னது நான் தப்பு. ஏன்னா இந்த படத்தில் குடின்னு நம்ம ஆரம்பித்தா நிற்கிறதே தப்பு. அதில் அளவுகோலே கிடையாது. சின்னதாக ஆரம்பித்து பெருசாக போய் முடியறதுன்னு நீ சின்னதாக மூடியில் மோந்து பார்த்து வாயில் ஒரு சிப் பண்ண உடனே நீ புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அந்த இடத்துல ரோட்டில் தண்ணியில் படுத்துன்னு இருக்கிறது நீ தான். அங்கே கஷ்டப்படுறது உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்க தான். இதுதான் எண்டு. கடைசியில் எப்படியா நீயே தூக்க மாட்டின்னு செத்துருவ, இல்லை நீயே மருந்து குச்சி செத்துருவ, இல்லை எவனா அடிச்சு உன்னை கொலை பண்ணுவான், இல்லை நீயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவேன். இதுதான் உன்னோட எண்டு. ஆனால் உன்னோட திறமைகளை வளர்த்துட்டு வரப்போ நீ உஷாராரு. குடியில் போய் இறங்கிட்டேன்னா உன் திறமையும் போயிடும், மான மரியாதையும் போயிடும். முதல்ல வெளி உலகத்தில் உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தும், அப்புறம் உடம்புக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது, கைத்தட்டி விசில் அடிக்கிற மாதிரி இருந்தது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ரொம்ப நல்லா போச்சு. அது வந்து ஒரு நாள் குடி, இது வாழ்க்கை ஃபுல்லாகவே குடி இருக்கக்கூடாதுன்றதை இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. காந்தாரா மாதிரி படங்களுக்கு நீங்கள் வந்து தாதா சாஹேப் பால்கே விருது தூக்கி ரிஷப் ஷெட்டி கிட்ட கொடுக்குறது, இந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் நேஷ்னல் அவார்டு இல்லைனா ஸ்டேட் அவார்டு கொடுக்கணும். இந்த படங்களுக்கெல்லாம் வரி விலக்கு பண்ணணும்னா நான் உதயநிதி ஸ்டாலின் என்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரி விலக்கு பண்ணணும். வீதி எங்கே வந்து டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்காங்கன்றதோட இந்த மாதிரி படங்களை பார்த்து திருந்தறதுக்கு 75% வாய்ப்புகள் இருக்குது. அங்கெல்லாம் அவன் தப்பு பண்ணுவான், எங்கெல்லாம் யோசிப்பான், என்ன மாதிரியெல்லாம் நடக்கும்ன்றதை அழகாக சொல்கிறதுனால அவன் பாதிப்பில் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், திருந்துவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால டாஸ்மார்க் ஆல்ரெடி திருந்த ஆரம்பிச்சிட்டாலே மூடுவாங்கன்றது தான் உண்மையான வழின்றது காமிச்சிருக்காங்க. போகிறாங்க அந்த கிளைமேக்ஸை நான் பார்த்துட்டு அப்போது எந்த லெவல் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கேன். இது நம்ம ஜென்ஸ் ஓகே கனெக்ட் ஆவாங்க, அதை தாண்டி லேடிஸ் இன்னுமே கனெக்ட் ஆவாங்க. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வரும்போது அவங்க அம்மா அப்படி சேலையால் கண்ணை தொடச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப கனெக்ஷனாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது படம். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, பிரிச்சிட்டாரு மனுஷன். அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக சஞ்சனா மேம் நடிச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க, சின்ன பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் அப்புறம் நம்ம ஜமா படத்தோட அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மாறன் சாரோட டைமிங் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சாங் செம்மையாக இருந்தது. நீங்கள் லாங்குவேஜ் தெரியணுங்கிறது, இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு போகும். ஏன்னா இது வந்து ஆல் அபவுட் ஹியூமன் இமோஷன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு அடிக்ஷன்ஸு அதுலேருந்து வெளியே வந்து வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா வரும், டெஃபினெட்லி ரீச் அவுட் ஆகும். எஸ், இது வந்து குடிக்கிறவங்களுக்காக மட்டும் படம் இல்லை. அது வந்து வெகுஜன மக்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, தீண்டத்தகாத விஷயமா அவங்கள ஒரு கேவலமாக பார்க்குறாங்கன்றது ஆப்வியஸாக உண்மை தான். அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அது மாறும். இது வந்து ஒரு நோய், அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த படம் கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அண்டு இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். இதை வந்து ஒரு சேல்ஸாவோ ஒரு பிஸ்னஸாவோ பார்க்காம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் அவங்க தான் இதில் வந்து ரொம்ப அடிபடுறது. இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லாருமே டெய்லி தொழிலாளி, கூலி தொழிலாளிங்க தான் வந்து இதில் ரொம்ப அடிபடுறது. ஸோ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்களை கேர் பண்ணணுன்ற ஒரு ஹோப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்குது கவர்மெண்ட். படம் குடும்பஸ்தங்கிறத விட ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் என்னென்னலாம் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு.
ரொம்ப சென்டிமெண்ட்டாக போதா இல்லை இல்லை நீங்கள் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும் அது காமெடியாகவும் இருக்கும் அது. ஸோ ஓவரால் வந்து இந்த படம் மூலிமா டேரக்டர் என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வர்றேன்னா வாழ்க்கைக்கு பணம் தேவை, அதுக்கு பணத்தை மணி மேட்ரு, அதே நேரத்தில் மணிக்காக தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து இதில் என்ஜாய் பண்ணுவாங்க? இல்லை குடும்பம் நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். பிடிக்குமா? இல்லை யங்ஸ்டருக்கு பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப வருவாங்க. தேங்க்யூ.